சோடியம் தொடர்கிறது. அக்கா 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 என்னங்க, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சுங்க. இனிமே நாம யாரையும் பலி கொடுக்கவும் வேண்டாம், எதுக்காகவும் அழவும் வேண்டாம். செய்வன வச்சு நம்ம குடும்பத்தை அழிக்க நினைச்சது யாருன்னு தெரிஞ்சா உங்களால தாங்கிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பாமா அத்தை தான். என்னால நம்பவே முடியலைங்க. ஏதோ கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே காசை வெட்டி போட்டு தகட்ட வேற புதைச்சிட்டு போயிருக்காங்களாம். சேச்சே, இவ்வளவு மோசமான பொம்பளை உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க புதைச்ச தகட்டை எடுத்துட்டா போதும், நீங்களும் மாமாவும் குணமாயிடுவீங்க. இந்த விஷயத்தை கேட்டா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, அக்கா எங்க? என்னங்க, மாமா ரூம்ல இருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா, செய்வினையின் தாக்கம் இறுதியில ஜயா அக்காவையும் மூர்த்தி மாமாவையும் பழி வாங்கிடுச்சுன்னு சிவகாமி புரிஞ்சுக்கிட்டா. அவங்கள காப்பாற்ற முடியலேங்கிற வேதனை அவ மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா மிச்சம் இருக்கிற தன் கணவனையாவது காப்பாற்றணும்ன்ற வெறியும் உறுதியும் அவ மனசுல உருவாச்சு. அந்த தகடை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சிவகாமி வீட்டுக்கு வெளியில ஓடினா. அந்த தகடு சிவகாமிக்கு கிடைச்சதா? அவளால தன் கணவனை காப்பாற்ற முடிஞ்சுதா? நாளைய சுழியத்தில்